friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். கிராஃப்ட்னு மட்டும் நினைக்காதீங்க, இதுல ஒரு கியூட்டான ஒரு ஆர்கனைசர் செய்ய போறோம். கடைசியா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி செடியை வந்து வெட்டிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கிளையை தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருசு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை சின்ன கிளையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கிளை கிடைக்குதோ அந்த கிளை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட கிளையே நல்லா ப்ரௌன் கலராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து நான் மேலே பண்ணிக்கிறேன். இது வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை காய வச்சிடலாம். இது காஞ்சிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அந்த மாதிரி க்ரீன் கலர் கிளாத் பேக், அந்த தாம்பூல பை இருக்குல்ல, அதை தான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ லீவ்ஸ் வந்து எல்லா கலர்லேயும் இருக்குது. ரெட் கலர், எல்லோ கலர் அப்படின்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் அந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் பீஸை அப்படியே ரெண்டாக மடக்கிட்டு ஹாஃபாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி ரெண்டு ஹாஃபாக எடுத்துகிட்டேன். இப்போ இதில் தான் லீவ் செய்ய போகிறோம். நம்ம சின்ன வயசுலலாம் விசிறி செய்வோம்ல, பேப்பரில் மடக்கி ஜிக்ஸாக்காக, அதே மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக லாஸ்ட் வரைக்கும் மடக்கிட்டு ஒரு கார்னரில் மட்டும் வந்துட்டு ஃபெஃபி பாண்டோ இல்லை ஃபெஃபிகால் எது வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபெஃபி பாண்ட் தான் அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரெண்டு கார்னரையும் இப்படி வந்து பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட லீஃப் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான லீஃபை நீங்கள் இந்த லீஃபை வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்குன்னு கிடையாது. இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி ரெண்டு கார்னரையும் கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட லீஃப் வந்து ரெடி ஆகிடும். நான் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வாரியாக நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். குட்டியாக ஸ்கொயர் எடுத்திங்க அப்படின்னா குட்டி ஷேப்பில் கிடைக்கும், பெருசாக எடுத்திங்கன்னா பெரிய ஷேப்பில் கிடைக்கும். நான் வந்து ஒரு 20 இலை பக்கமாக நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பெயிண்ட் பண்ணி வச்ச அந்த கிளையோட அந்த இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து இலை தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் அந்த மாதிரி ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இலையை வந்து ஒட்டிக்கலாம். ஃபெஃபிபாண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபெஃபிகால் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டை வந்து எப்படி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாற்றுறது, நிறைய வால் ஹேங்கிங்ஸ் போடுங்க, நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. லிவிங் ரூம் மேக் ஓவர், லிவிங் ரூமில் மாற்ற மாதிரி கிராஃப்ட்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் கூடிய சீக்கிரம் நிறையா வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் இலை வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து ஒட்டிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு தூக்கி போட்ட ஒரு கார்ட்போர்ட் பீஸில் ஒரு சிம்பிளான ஒரு பேர்ட் மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த பெயிண்ட் வேணுமோ நீங்கள் பண்ணிவிட்டு பார்டர் வந்து பிளாக் கலர் மார்க்கர் வச்சு நான் வந்து ஃபுல்லாக பார்டர் வந்து கொடுத்துட்டேன். இதே மாதிரியே நான் வந்து 4 பேர்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன். 4 தான் பண்ணணும்னு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேர்டுக்கு பின்னாடி அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதை வந்து நான் மரக்கிளையில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தோணுதோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம். டபுள் சைட் டேப் தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 3 போர்டு ஒட்டிட்டேன். அடுத்தது இன்னொரு பறவையை வந்து ஒட்டுறதுக்கு நான் வந்து அந்த கூட்டில் ஒட்டிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை மாட்டி தொங்க விடணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி சணல் கயிறை 2 பக்கமும் நான் வந்துட்டு முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கிறேன். இப்போ 2 பக்கமும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நான் ஒரு ஹவுஸ் செய்கிறதுக்காக ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும்னு இல்லை, பிஸ்கெட் பாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அடியில் வந்து செலோட்டே போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி கீழே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. அடுத்தது இந்த இதை வந்து ஓரத்தை கட் பண்ணிட்டு 2 இதையே வந்து நான் திருப்பி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இது 2 ஒன்றா சேர்த்து மேலே வந்து செலோட்டே போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ மேலே வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த கார்னர் 2த்துலேயும் வந்துட்டு ஃபெஃபிகாலோ இல்லை ஃபெஃபிபாண்டோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்வீட்டான ஒரு ஹோம் வந்து அழகாக ரெடி ஆகிடும், ரொம்ப க்யூட்டாக. இப்போ இதுக்கு கலர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சு கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வாசல் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐஸ் குச்சி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடில் நான் வந்து எந்த கலருமே அடிக்கலை. இப்போ மேலே வந்து இந்த மாதிரி உள்ளன் கயிறை வச்சு இந்த மாதிரி மேலே டாப்பில் வந்து முடிச்சு போட்டு கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடு வந்து ரெடி ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணோட ஐடியா தான். நான் வந்து இதோட முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் சணல் கயிறு அந்த பிட்டாக கடந்தது எல்லாத்தையும் ஒரு நெஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு அந்த பிஸ்தா ஷெல் 2 ஃபெஃபிகால் போட்டு ஒட்டி அதில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து முட்டை மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு அதையும் நான் வந்து இதில் ஒட்டிக்கிறேன். இதை வந்து நான் அந்த புத்தா வரைஞ்சிருக்க இடத்துல தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன இதில் ஒரு டிப் என்னன்னு சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆணியில் மாட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த 2 கயிறையும் வந்து அப்படி ஆணியில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிளை மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக நிற்கும். பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்புக்குள்ளே வந்து அதை சொருவிட்டனால எனக்கு அந்த கயிறு தேவைப்படலை. அதனால் நான் கயிறை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஹவுஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் கட்டிக்கிறேன். இது வந்து சும்மா டெக்கரேட்டிவ் பீஸாக மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம்ல ஸ்டீல் பேங்கிள், அந்த ஸ்டீல் பேங்கில் வந்து இந்த மாதிரி ஹூக் மாதிரி அந்த கிளையிலே வளைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சாவி எல்லாத்தையுமே அதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். நல்லா வெயிட் தாங்கும், பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கில் இருக்கும். உங்கள் வீட்டோட லிவிங் ரூமில் இது மாதிரி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ
அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கிராஃப்ட் எடுத்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. கீதா அப்படின்ற சிஸ்டர், இவங்க வந்து நம்மளோட ரெகுலராக பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரிந்து கர்ணா அப்படின்ற சிஸ்டர், எல்லா வீடியோஸும் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை பார்த்து என் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெக்கரேட்டிவாக மாற்றுறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து நிறைய பேர் செஞ்சு வந்து அனுப்புறீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை நீங்களும் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபோட் செக்ஷனில் இருக்குது. வினோதா அப்படின்ற சிஸ்டர் வந்துட்டு ஷால் ஆர்கனைசர் வந்து பேங்கில் வச்சு போட்டிருந்தோம். ஸோ அதையும் கட்டப்பை ஆர்கனைசர் வச்சும் வந்து போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கயல்விழி அப்படின்ற சிஸ்டர் மொபைல் பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியா வச்சு நம்ம சைடு ஷெல்ஃப் வந்து பண்ணியிருந்தோம். அது ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் வாசுகி வீரா அப்படின்ற சிஸ்டர் டேப்லெட் கவர் ரிவ்யூஸ் ஐடியாஸை வச்சு ஒரு கிராஃப்ட் மாதிரி போட்டிருந்தோம். அதை பார்த்து நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். சுபி விதுன் அப்படின்றவங்க நம்ம வேஸ்ட் பேங்கிள் ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். அதை வந்து சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அதுவும் மெமரிஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.